இந்த கர்மா வினையை பற்றி நம்ம 12 ராசி பார்த்துட்டு இருக்கிறதுல கடைசி ராசி நிறைவு ராசி மீன ராசிக்கு வந்திருக்கோம். இந்த மீன ராசிக்கு இந்த கர்மா வினை எப்படி இருக்கு, இல்லை இருக்கா, இல்லையா, அவங்களுக்கும் இல்லையா, இல்லை அவங்களுக்கு இருந்தால் ஏதாவது பரிகாரங்கள்லாம் இருக்கா, கோவில்கள் இருக்கா, சொல்லுங்க மேம். எல்லாருக்குமே இருக்கு மேடம். அதனால தானே மேடம் பொறப்பு எடுத்திருக்கோம். மீனத்த பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், காலபுருஷனுக்கே 12ஆம் பாவம். அயன, சயன, போஜன, மோட்சஸ்தானம் அப்படிம்பாங்க. மீனத்துக்கு ஒரு கர்ம இது இருக்கு. என்னன்னா, அடுத்தவங்களோட கர்மாவ ஏற்கும் ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். மத்தவங்களோட பாவங்கள ஏற்கக்கூடிய கர்மா அப்படின்றது ஒண்ணு இருக்கு இவங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எதனால ஏமாறுவாங்க? அதீத பாசம், ம். அதீத நம்பிக்கை. இதனால ஏமாறுவேன். ம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணமே சில நேரம் வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கும். நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி கமெண்ட் கொடுத்து உங்களுடைய பரிகாரங்கள்லாம் என்ன வேணும், நீங்கள் வந்து என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லி நாங்கள் அதை எடுத்து ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கான 12 ராசிக்கான பரிகாரங்கள், உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் நாங்கள் இன்னும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு காரணம் உங்களுடைய அந்த சப்போர்ட்டு தான். அதனால் மிக்க நன்றி. முதல்ல எல்லாருக்குமே, ஜோதிடர் யுகம் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே முதல்ல நன்றி. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா, நான் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே அதை புரிஞ்சிருப்பீங்க. க்ளூ தான் கொடுக்குறேன். வேறு யாரும் இல்லைங்க, டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை தான். இந்த கர்மா வினைகள் அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்கள தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த கர்மா வினைகள், கர்மா பலன் 12 ராசிக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 12 ராசிக்கான கர்மா பலன் என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன கோவில்கள் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது கர்மா. அந்த கர்மாலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வந்து தான் ஆகணும். அதுக்கான பரிகாரங்கள், கோவில்கள்லாம் நம்ம மேம் கிட்ட தெரிஞ்சு 12 ராசிக்கும் இந்த கர்மா பலன் எப்படி இருக்குது அப்படின்னு அலசி ஆராய போகிறோம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா அழகாக பிரகாசமாக செம்மையாக உட்காந்துருக்கீங்க. அழகான ஒரு பச்சை கலரில் ஒரு புடவை கட்டி ஒரு அம்மன் மாதிரி உட்காந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்குது மேம்? நம்ம ஜோதிடர் யுகம் சேனலோட வியூவர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? அவங்க சார்பாக தான் உங்ககிட்ட நிறைய கேள்விகளை இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறேன் நான். கண்டிப்பா மேம், கேளுங்க. எப்படி இருக்குது கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்களா? கமெண்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், 10 நல்லவங்க இருக்காங்கன்னா, ஒருத்தவங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட தான் செய்வாங்க. அது எதுக்கு தெரியுமா? இன்னும் உங்ககிட்ட பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை எதிர்பார்க்க. கண்டிப்பா. எப்பயுமே நான் அப்படிதான் மேடம் நினைப்பேன். அதாவது ஒருத்தவங்க நம்மள புகழும் போது நம்ம பெருசா வளர மாட்டோம். நமக்கு எல்லாம் தெரியும்ன்ற எண்ணம் வரும். ஒருத்தவங்க நம்ம குறை சொல்லும் போது யாருமே குறை சொல்லாத மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு இன்னும் தான் வளரும். ஸோ இது பாசிட்டிவ் தான் நினைக்கிறேன் நான். அதுக்கும் மேல மேடம், முதல்லயே வந்து நான் குறை சொல்லாத மாதிரி பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்ற ஒரே விஷயத்தினால தான் பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லுவேன். அப்படியும் சொல்றவங்க சொல்றாங்க. பார்க்கலாம் எவ்வளவு நாள் வந்து ஒரு 10 வீடியோஸ்க்கு ஒரு கமெண்டாவது வருது மேடம், இல்லைங்களா? அது ஏன் வருதுன்னா, ஒரு விஷயத்த நெகட்டிவா பேசும்போது தான் உங்ககிட்ட இருந்து இன்னும் எவ்வளவு விஷயத்த எடுத்துக்கலாம், இன்னும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத மக்கள் எதிர்பார்க்கறாங்களோன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா மேடம். குறை கண்டுபிடிக்கிற மனசு இல்ல மேடம், பக்குவப்பட்ட மனசு. நீங்க பிரச்சனை இல்ல. அப்ப இது குறைன்னா அப்ப நம்ம இன்னும் வேற என்ன சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வரும் இல்லையா? கண்டிப்பா. அந்த விஷயத்துல வந்து தீபா அருளாளன் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து இந்த கர்ம வினை அப்படின்னு ஒன்று சொல்றாங்க மேம். கண்டிப்பா மேம். அப்படி கர்ம வினைன்னு ஒன்று இருக்கா? கண்டிப்பா இருக்கு மேம். அப்படி இந்த கர்ம வினை அப்படி இருக்குன்னா இந்த கர்மா பலன் இந்த 12 ராசிக்கும் இருக்கா? ஏன்னா 12 ராசிக்கும் ஒருவேளை என்னோட கர்மா ஏதாவது இருக்குமோ அப்படின்னு மக்கள் நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ அந்த கர்ம வினைனா என்ன, அந்த கர்மா பலன் 12 ராசிக்கும் பார்க்கலாமா?
கண்டிப்பா பார்க்கலாம் மேடம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மிக் எஃபெக்ட்ஸ், கர்ம வினைகள் அப்படின்றது இருக்கதா மேடம் செய்யுது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களா பிறந்திருக்கோம் அப்படின்னாலே பூர்வ ஜென்மத்துல நல்லதும் கெட்டதும் கலந்து செஞ்சிருக்கோம். அதனாலதான் மனுஷ பிறப்பு அப்படின்றது எடுத்திருக்கோம். ஓ. பூர்வ ஜென்மத்துல நான் என்ன கெட்டது செஞ்சேன், அந்த கெட்டதுக்கான பலனை நான் இந்த ஜென்மத்துல அனுபவிச்சே ஆகணும் இல்லைங்களா? ம். பூர்வ ஜென்மத்துல நான் என்ன நல்லது செஞ்சேன், அந்த நல்லதுக்கான பலனை இந்த காலகட்டத்துல அனுபவிச்சாகணும். ஓ. உதாரணம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கர்மம் அப்படின்றது இருக்கு மேடம். கர்ம வினைகள் அப்படின்றதுக்கு இன்றைய பதிவுல நம்ம ராசியை பத்தி பேசலாம். பட் மக்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நட்சத்திரம் நான் சொல்றேன். பொதுவா வந்து பாருங்க, இந்த மிருக சீரிடம் நட்சத்திரம், இந்த மிருகன் சீரிடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேடம், தட்சன் யாகம் நடத்தினான். அந்த யாகம் நடத்தும் போது அந்த யாகத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மான் ரூபம் எடுத்து ஓடிச்சு. ஓடும் போது வீரபத்ரர் வந்து பாத்தீங்கன்னா அதனோட தலையை கொய்துவார். ஏன்னா சதி இறந்துட்டா இல்லைங்களா அந்த யாகத்துல வந்து, அவளே வந்து பாத்தீங்கன்னா உக்ரத்துல அவ இறந்துருவா, தீ பத்தி எரிஞ்சிடும் உடம்பு. ஆக அவளே வந்து அவளை தீ குளிச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஈச நிஷ்டையில இருந்து கலைஞ்சு வீரபத்ரனை அனுப்புறார். என்ன நீ அங்க பாரு, தட்சனோட தலையை கொய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தட்சனோட தலையை கொய்துடுவாரு. கொய்த பின்னாடிதான் அந்த உடம்பு தனியா இருக்கும், தலை தனியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த யாகத்தி அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடும். மான் ரூபம் எடுத்து ஓடும்போது அதனோட தலையை கொய்துவார் வீரபத்ரன். அந்த கொய்தப்பட்ட தலை தான் மிருகசீரிஷ நட்சத்திரம். பொதுவாவே மிருகசீரிட நட்சத்திரம் இப்ப ரஜினி சார் படத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, பேய்களுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல எடுக்க முடியாது. என்னன்னா ரொம்ப ஸ்பெஷல் மேடம், ரொம்ப ஸ்பெஷல். மிருகசீரிஷ நட்சத்திர பர்சனாலிட்டிஸ் கிட்ட நம்ம அளவுக்கு அதிகமா பேசக்கூடாது. பேசி அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா அடிக்கடிக்கு அவங்க பேசிடுவாங்க. அதாவது கொஞ்சம் கோவம் வந்து அவங்கள நம்ம வந்து கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க சாலிடா பேசுவாங்க. அது ரிஷபத்துலயும் வரது உண்டு, மிதுனத்துலயும் வரது உண்டு. மிருகசீரிஷம் ரிஷபம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மனசு கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு அப்படின்னா பழிச்சிடும். அந்த நட்சத்திர புதுமையான விஷயம், நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா மேடம். அந்த நட்சத்திரத்தினோட ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னா மேடம், அந்த நட்சத்திரத்துல ஒரு மனுஷி இல்ல மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா பூர்வ ஜென்மத்துல ஆன்மீக தேடல் அப்படின்னு அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த ஆன்மீக தேடல் பூர்த்தி ஆகல, அறக்குறையா விட்ட குறை தொட்ட குறையா நான் போயிட்டேன். அந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடைஞ்சிருச்சு. அதாவது அந்த ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சிருச்சு. அந்த ஆன்மானோட விஷஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இந்த ஜென்மத்துல மிருகசீரிடமா பிறந்திருப்பாங்க. அவங்க எவ்வளோ பெரிய நாட்டுக்கு ராஜாவாவே இருந்தாலும் கடைசியில ஆன்மீகத்துல போய் உட்காருவாங்க. எந்த மிருகசீரிடமான வச்சுக்கோங்க, ஆன்மீகத்துல நாட்டம் இல்லையா? கமெண்ட் நீங்களே போட சொல்லுங்க பாருங்க. ஒவ்வொரு மிருகசீரிடமும் வாழ்க்கையில 20ல நாட்டம் வரும், 40ல நாட்டம் வரும், 50ல நாட்டம் வரும். அட்லாஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து செலுத்துவாங்க அப்படின்றது. ஆன்மீகம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா காசுக்காக கமர்ஷியல்லாம் கிடையாது. ஆத்மார்த்தமான ஆன்மீகவாதிகளா இருப்பாங்க. வெரி குட், வெரி குட். இந்த கர்மா வினையை பற்றி நம்ம 12 ராசி பார்த்துட்டு இருக்கிறதுல கடைசி ராசி, நிறைவு ராசி மீன ராசிக்கு வந்திருக்கோம். இந்த மீன ராசிக்கு இந்த கர்மா வினை எப்படி இருக்கு, இல்லை இருக்கா இல்லையா, அவங்களுக்கும் இல்லையா, இல்லை அவங்களுக்கு இருந்தால் ஏதாவது பரிகாரங்கள்லாம் இருக்கா, கோவில்கள் இருக்கா, சொல்லுங்க மேம். எல்லாருக்குமே இருக்கு மேடம். அதனால தானே மேடம் பொறப்பு எடுத்திருக்கோம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேடம், கால புருஷனுக்கே 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்சஸ்தானம் அப்படிம்பாங்க. மோட்சஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா கர்ம வினைகளை முடிவுக்கு கொண்டு வரத்துக்குனே மீனத்துல பிறந்திருக்காங்க. என்னோட கர்மா எல்லாம் நான் முடிச்சிட போறேன்ப்பா, முடிச்சுட்டு இந்த ஆன்மா வந்து பரிசுத்த ஆன்மாவா வரப்போது, பிறப்பில்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நான் போக போறேன் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல பிறந்திருக்கிறதே ஒரு விஷயம். அதனாலதான் நாங்கெல்லாம் என்ன சொல்லுவோம், மீன ராசி ரொம்ப அதிர்ஷ்டமான ராசிப்பா அப்படின்றது சொல்லுவோம். லைஃப்ல ஒரு ஸ்டேஜ்ல இல்ல ஒரு ஸ்டேஜ்ல அவங்க வந்து நல்ல சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்றது சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேடம், மீனத்துக்கு ஒரு கர்ம இது இருக்கு. என்னன்னா அடுத்தவங்களோட கர்மாவை ஏற்கும் ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களோட பாவங்களை ஏற்கக்கூடிய கர்மா அப்படின்றது ஒண்ணு இருக்கு இவங்களுக்கு. என் பாவத்தை என்னால தொலைக்க முடியல, நான் மற்றவங்க பாவத்தை வேற தொலைக்கிறேன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஒரு பொறப்புக்கான ரகசியம் அப்படின்லாம். த கர்மா ஆஃப் பெட்ரைல் அண்ட் லாசஸ் அப்படிம்பாங்க. ஏமாற்றங்களையும் பண இழப்புகளையும் நிறைய சந்திப்பாங்க. ஏன்னா இவங்களோட ராசியே விரயஸ்தானத்துல இருக்குல்ல, மோட்சத்துக்கான விஷயமும் இருக்கு, விரயத்துக்கான விஷயமும் இருக்கு. இப்போ 7 நாள் சனி வேற நடக்குது இல்லவா? ஆமா மேடம். மீனத்துக்கு வந்து இப்ப ஜென்ம சனியில இருக்காங்க. இந்த சனி எப்பயுமே ஃபேவரா இல்லாத காலகட்டம். அதாவது சனி 7 நாட்டு சனியா இருந்தாலும், அஷ்டம சனியா இருந்தாலும், அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் இதெல்லாம் இவங்க சந்திச்சிடுவாங்க. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி விஷயம் நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதனால ஏமாறுவாங்க, அதீத பாசம், அதீத நம்பிக்கை, இதனால ஏமாறுவாங்க. எல்லாருமே ஏமாறுறது அதுலதான் இல்லைங்களா மேடம்? ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் ஏமாறுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வித்யா கர்வம் அப்படின்றது ஜாஸ்தி உண்டு. காரணம் என்ன அப்படின்னா 2ஆம் பாவமே இவங்களுக்கு செவ்வாய் இருக்கும். அதாவது இவங்க ராசிக்கு 2வது ராசி செவ்வாய் இல்லைங்களா? 2வது ராசி மேஷ ராசி. மேஷ ராசி செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற ராசி. எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற நினைப்பு இருக்கும்.
டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா குருனோட ராசி இல்லையா? குருனோட ராசி அந்த ஆளுமை அப்படின்றது பிரதிபலிக்கும். பேச்சில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், தெரியாதவங்க பேசுறதுக்கும் தெரிஞ்சவங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். நீங்கள் எத்தனையோ பேரை இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க. ஒருத்தவங்க பேசுறத வச்சு இவங்களுக்கு விஷயம் இருக்குப்பா அப்படின்னு உங்களால் உணர முடியும். அந்த மாதிரி அந்த ஞானம் இருக்குது அப்படின்றது இவங்க பேசுறத வச்சே தெரியும். எக்ஸலண்ட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன நினைக்கிறாங்களோ அதை பக்காவாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு திறமை இருக்கு இல்லையா? அந்த திறமை இவங்களுக்கு இருக்குது அப்படின்னா புத்தி கூர்மை அப்படின்றது நிறைய இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணமே சில நேரம் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும். எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து வெல்வர்ஸ்டு, நான் ஒரு விஷயத்தில் பக்காவாக இப்போ ஒரு பேச்சாளராக இருக்காங்க, ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர்களாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் எத்தனை சொற்பொழிவு கொடுத்துருப்போம். அப்போ எங்களுக்குள்ள என்ன இருக்கும்? எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் நிறைய நேரம் எங்களுக்கு நெகட்டிவ் கொண்டு போய் விடும். இப்போ எல்லாமே தெரிஞ்சாலும் கட்டுறது கைமண் அளவு அப்படின்ற எண்ணம் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும். பொதுவாக எல்லா ராசிக்குமே இது நம்ம மீனத்துக்கும் சொல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கிற் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்தமையொழிய கற்பவே நீரொழிய பாலும் குறுக்கிட்டு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன? கல்வின்றது அளவே இல்லாததான். ஆனால் நம்மளோட ஆயுசு ரொம்ப கம்மி. எனக்கு எல்லாமே கற்றுக்கணும்னு நினச்சா எப்படி கற்றுக்க முடியும்? ஒரு சில விஷயத்துல தான் என்னால் வந்து தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சா நாங்கள் முட்டாள். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பூர்வ ஜென்ம கர்மா இருக்கு, அதை அனுபவிக்கிறதுக்காக இந்த பிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேடம். மேம், அந்த மீன ராசிக்கு பரிகாரங்கள், கோவில்கள் சொல்லுங்க, இந்த கர்மாலேருந்து வெளில வரது. இவங்க வந்து ஜலராசி. ஜலராசி அப்படின்றதுனால நீர்நிலையில இருக்க உயிரினங்களுக்கு இவங்க உணவு கொடுக்கறது அப்படின்றது நல்லது. அதான் மீனுக்கே போடலாம். அப்ப மீனுக்கு பொறி போடுறது அப்படின்றது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதியோர்களுக்கு, இந்த ஆதரவற்ற முதியோர்களுக்கு, குருமார்களுக்கு உதவி பண்றது அப்படின்றது. குருமார்களுக்கு என் கையில நிறைய காசு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் உதவி பண்றதை விட முடியும் அப்படின்னா உங்களுக்கு சேவைகள் மாதிரி செய்யறது. மத குருமார்களுக்கு நான் சொல்றது உண்மையான குருமார்களுக்கு, இந்த போலித்தனமா நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சுத்துறதுங்களுக்கு கிடையாது. அப்ப அந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ம வினைகள் அப்படின்றது மாறும் மேடம். அதே மாதிரி வந்து பாருங்க மச்சபுரீஸ்வரர் கோயில், இது வந்து மகாவிஷ்ணு மச்சவதாரம் எடுக்கும் போது பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ண ஈசன். இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா தேவராயப்பேட்டை தஞ்சாவூர்ல இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றும் இல்லை மேடம், கூகுளில் மச்சபுரீஸ்வரர் கோயில்னு போட்டாலே தஞ்சாவூர்னு போட்டாலே வந்துடும். அந்த கோயிலில் போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு வர்றது மீனம் அவங்களோட கர்மத்தை சட்டுன்னு கரைக்கிறதுக்கான ஒரு எளிமையான வழி மேடம். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ மேம். நல்லா அழகாக அருமையாக சொன்னீங்க. மீன ராசிக்கு அவ்வளோ நல்லா அருமையாக சொன்னாங்க மேம். இந்த கர்மா வினையிலேருந்து எப்படி வரணும், வெளியில் வர்றதுக்கான வழிகள் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே பரிகாரம் ஒன்று சொன்னாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். கர்மா பலன் எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத பரிகாரத்தோட கோவில்களோட எல்லாமே அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபுல்லாக வீடியோ பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற பரிகாரங்கள் கோவில்கள்லாம் ஒரு வாட்டி போயிட்டு தான் வாங்கலை, நம்ம நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால் அந்த நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, என் ஜாதகம் பார்க்கணும், இன்னும் கர்மா எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதுலேருந்து நான் எப்படி தான் வெளியில் வர்றதுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தை போய் பாருங்கள், பரிகாரம் பண்ணுங்கள், கோவிலுக்கு போங்க, ஹாப்பியாக இருங்க. நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.